படம் ரிலீஸ் ஆனாலே விசில் அனல் பறக்கும். இப்ப அந்த விசிலையே அவங்க கையில கொடுத்துருக்காங்களே, எப்படி இருக்கும்? எஸ், தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் அவங்க கட்சிக்கு விசில் சின்னத்தை அங்கீகரிக்கப்பட்டு உத்தரவு பண்ணியிருக்காங்க. சோ இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகம் அவங்களோட விசில் சின்னத்தை தான் நிக்க போறாங்க 234 தொகுதியிலுமே. இதை கேட்ட உடனே தளபதி ஃபேன்ஸ், சாரிங்க, டிவிகே தொண்டர்கள் இனிமேல் அப்படிதான் சொல்லி ஆகணும், அப்படியே சந்தோஷத்துல குதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஆக்டரா இருக்குமோ ஸ்கிரீன்ல அந்த இன்ட்ரோ சீனுக்கு விசில அப்படியே வாரி இறக்குவாங்க. இதுக்கப்புறம் விசில ஓட்டா குத்துவாங்களா அப்படிங்கறத இங்க ஒரு கேள்வி. சோ இனியும் கொஞ்ச நாள்ல அதுக்கான விடை கிடைச்சிரும். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் மீது எங்கடா இந்த மனுஷனுக்கு ஒரு மச்சம் இருக்குது. 3 எழுத்து மந்திரம்ங்கிறது அவர் லைஃப் ஜேர்னில எல்லா இடத்துலயும் அவருக்கு நல்ல வெற்றி தான் தேடி கொடுக்குது. விஜய்ங்கிற அந்த 3 எழுத்து ஆகட்டும், இல்ல டிவிகேங்கிற அந்த 3 எழுத்து ஆகட்டும், இன்னைக்கு விசில் அதுவும் 3 எழுத்து. சோ பார்க்கலாம், இந்த 3 எழுத்து தாரக மந்திரம்ங்கிறது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. மெயினா பாலிடிக்ஸ்ல, இந்த வருஷம் பாலிடிக்ஸ்ல, அதாவது 2026ல கிரியேட் பண்ணுமா? விசில் ஊதுமா இல்ல உறங்குமா? அதுக்கெல்லாம் முன்னாடி ஒருவேளை அண்ணன் இதெல்லாம் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி தான் அவருடைய கோட் படத்துல அந்த பாட்டை வச்சிருப்பாரோ? சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு.